கூர்வாளின் அரசியல் அலசல். களைகட்டும் தேர்தல் வியாபாரம். மதத்தின் இனத்தின் பெயரால் நடத்தப்படும் மிக சிறந்த லாபம் கொண்ட வியாபாரம்தான் அரசியல். குறிப்பாக சிறுபான்மையை வைத்து செய்யும் கொடுக்கல் வாங்கல்கள் கண்ணுக்கு தெரியாமல் பல கோடிகளை கொட்டும் தொழிலென்றே கூறலாம். அந்த வகையில் ஒவ்வொரு தேர்தல் வரும்போதும் தலைவர்களின் கஜானா நிரம்புவது நெடுங்காலமாக நடந்து வருகிறது. இப்போது நடக்கவிருக்கும் தேர்தலிலும் அப்படித்தான் நடக்கப் போகிறது. உயர்பீடம் என்ற பெயரில் நடத்தப்படும் நாடகங்கள் திரைப்படங்களை மிஞ்சும் அளவுக்கு திறமை வாய்ந்தது. தலைவருக்கு எதிராக வாய் திறக்க கட்சிகளில் ஜனநாயகம் இல்லை. அப்படி போர் கொடி தூக்கினால் என்ன நடக்கும் என்று எல்லோருக்கும் தெரியும். யாருக்கு ஆதரவு என்று இன்னும் முடிவெடுக்காத ரிசார்ட்டும் ஹக்கீமும் காலம் தாழ்த்துவது எங்கே? அதிக லாபம், அதிக பணம் என்ற பேரத்தை முடக்கிவிடத்தான். மக்களாவது இதனை புரிந்து கொள்வார்கள் என்றால் அதுவும் இல்லை. சாதாரணமாக நிதானமாக இருக்கும் ஜனங்கள் தேர்தல் நெருங்கும் போது ஒரு வகை உணர்ச்சி வசப்படும் நிலைமைக்கு தலைவர்களால் தள்ளப்படுகிறார்கள். பிரதேசவாதம் ஒரு பக்கம் தலைவிரித்தாடுகிறது. ஒவ்வொரு ஊரிலும் ஒவ்வொரு பாராளுமன்ற உறுப்பினர் வேண்டும் என்ற ஊர்வாதமும், முஸ்லிம் தமிழ் என இனத்தை வைத்து விடப்படும் அழிந்து போன கோஷங்கள் ஒரு பக்கமும், காலாவதியான மஹிந்த புராணத்தை வைத்து நடாத்தப்படும் இனவாத பேச்சுக்கள் என்று பட்டியலிட்டுக் கொண்டே போகலாம். முஸ்லிம்களின் பெயரால் அரசியல் செய்யும் ஒவ்வொருவரினதும் சொத்துக்கள் எவ்வாறு அதிகரித்தது என்று சிந்திப்பதற்கு யாருக்கும் சிந்தனை இடம் கொடுப்பதில்லை. ஒவ்வொரு கட்சிக்கும் பல இணைப்பாளர்கள், முகவர்கள் என ஒவ்வொரு ஊரிலும் நடக்கும் ஊழல்களும் பித்தலாட்டங்களும் ஏராளம். அபிவிருத்தியும் இல்லை, உரிமையும் இல்லை. பாவம் அப்பாவி ஜனங்கள் எல்லா அரசியல்வாதிகளிடமும் ஏமாறி மீண்டும் மீண்டும் அதே தவறையே கொண்டே இருக்கிறது. வன்னி தலைவனை சத்திய தலைவன் என்றொரு கோஷம், ஹாக்கீமை தூக்கி தலையில் வைத்துக் கொண்டு ஒரு கூட்டம், இன்னும் பல பிரிவுகள், என் ஏராளமான குழப்பங்கள் அத்தனையும் தலைவர்களின் வாசிக்கே. எது எப்படியோ அவர்களின் கல்லா நிரப்புவதில் தலைவர்கள் கவனமாக இருக்கிறார்கள். ஆனால் ஏமாறுவது எப்போதுமே மக்கள்தான்.